பொதுவா ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் லீக் ஆயிடுச்சு போல. அதனால கிளைமேக்ஸ மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப OTT-ல பாத்தீங்கன்னா படம் எடுக்கும் போது என்ன கிளைமேக்ஸோ அந்த கிளைமேக்ஸ் தான் இருக்கும். அந்த 2 கிளைமேக்ஸையும் இந்த வீடியோல பாத்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த கதை 2007 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ கேன்சருக்கு எதிராக ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த வைரஸ் மியூட்டன்ட் ஆகி அந்த நாட்டுல இருக்க எல்லாத்தையும் ஜாம்பியா மாத்திருது. ஆனா நம்ம ஹீரோவை மட்டும் அது பாதிக்கல. அந்த நாட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கூட ஒரு நாயும் வச்சிருக்காரு. அந்த ஜாம்பிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அத படத்துல பாத்துடலாம். இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன பண்ணாரு, கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சுன்றதா படத்தோட கதை. படத்துல ஒரு கிளைமேக்ஸ் நாம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா 2வது கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் கிளைமேக்ஸ், அத கற்பனை பண்ணி கூட பாத்துருக்க மாட்டோம். நான் சொன்னதை விட படத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கும். இது வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு டாக்டரை பேட்டி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பேட்டியில என்ன நடக்குதுன்னு நான் சுருக்கி சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த டாக்டர் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கேன்சரை குணப்படுத்துதான். இது வரைக்கும் 10,000 பேருக்கு அந்த வைரஸை வச்சு ட்ரை பண்ணிருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையா. மாறா கேன்சரை தான் குணப்படுத்திருக்காங்க. இதை போக போக எல்லா மக்களுக்கும் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்றாங்க. இவங்க பேட்டி கொடுக்கும் போது வருஷம் 2007, இப்ப 3 வருஷம் கழிச்சு 2012 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பார்த்தா நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. தெருவுல ஒருத்தர் நடமாட்டம் இல்ல. தெருவுல இல்ல, அந்த ஊர்ல யாரும் இல்ல. நம்ம ஹீரோ மட்டும் அவரோட நாயை கூட வச்சுட்டு கையில ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு அந்த ஊரை சுத்தி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, 3 வருஷமா ஹீரோ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு தேட வந்திருக்காரு. இவங்க கார்ல போய்கிட்டு இருக்க திடீர்னு அங்க மான் எல்லாம் கிராஸ் ஆகுது. ஏதாச்சும் ஒரு மானை வேட்டையாடி போடலான்ட்டு போக அதுங்க எல்லாத்தையும் துரத்தி பின்னாடியே போறாரு. ஒரு கட்டத்துல ஒரு 2-3 சிங்கம் வந்து அதை வேட்டையாடிடுது. அந்த ஊர்ல தான் யாருமே இல்ல. அதனால எல்லா மிருகங்களும் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்க திடீர்னு ஹீரோ கையில இருக்கிற வாட்ச்ல அலாரம் அடிக்குது. அதை கேட்டதும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நேரா வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கலை வாசல்ல தெளிச்சு விட்டு வர. ஏன்னா அந்த ஊர்ல தான் ஜாம்பிங் எல்லாம் இருக்குல்ல, அதுங்க வந்தா இவரை கண்டுபிடிக்க கூடாதுன்னு அப்படி தெளிச்சு விட்டு வராரு. வீட்டுக்குள்ள வந்து தனக்கும் தான் வளர்க்குற நாய்க்கும் சாப்பாடு ரெடி பண்ணி டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மறுபடியும் ஒரு அலாரம் அடிக்குது. இந்த அலாரத்தை கேட்டதும் சுத்தி இருக்கிற எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் இரும்பு கதவுகளா இருக்கு. ஏன் இப்படி பண்றாருன்னு நான் பின்னால சொல்றேன். அன்னைக்கு நைட்டு இந்த பாத் டப் இருக்கும்ல, அதுல ஹீரோவும் அவர் வளர்க்குற நாயும் தூங்கிட்டு இருக்கு. அந்த நாயோட பேரு சாம். நாம இனிமேல் சாம்னே கூப்பிடலாம். அப்ப ஹீரோவுக்கு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் தோணுது. என்னன்னா, அந்த வைரஸ் கண்டுபிடிச்சாங்கல்ல ஆரம்பத்துல, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஜாம்பியா மாறிடுறாங்க. சொல்ல போனா காத்திலே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாதிக்காதவங்க எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவும் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்றாங்க. ஹீரோ என்ன வேலை பாக்குறான்னு சொல்ல மறந்துட்டேன். இவரு ஆர்மில ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. அடுத்த நாளாக ஹீரோ எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் பண்றாங்க. சாமும் ஒர்க் அவுட் பண்ணுது. அது முடிஞ்ச பிறகு சாம ஒரு ரூமுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு ஹீரோ கீழே போறாரு. அது அவரோட லேப். அங்க நிறைய எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு எலிக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த எலி செத்துருச்சு, இந்த எலிக்கு சரியாகல அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ரெக்கார்ட் பண்ண ஒரே ஒரு எலி மட்டும் கொஞ்சம் சரியாயிட்டு வருது. இதை பார்த்ததும் ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஒரு எலிக்கும் ஒரு விதமான மருந்து கொடுத்திருப்பாரு. அது முடிஞ்ச பிறகு சாம கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க இந்த பொம்மைங்க எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிக்க வச்சு எல்லாரு கூடயும் பேசிட்டு வராரு. ஏன்னா ஹீரோ அந்த ஏரியால தனிமையா தானே இருக்காரு. அதனால மென்டலா ஏதாச்சும் பாதிக்காத மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லியும் இதுதான் பண்ணுவாரு. வந்து தனக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நேரா ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காரு, ரெக்கார்டிங் வாய்ஸோட. என்னன்னா, என் பேரு ராபர்ட் நெவல். நான் இந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தினமும் காலையில 12:30 மணிக்கு இந்த இடத்துக்கு நான் வருவேன். உங்கள யாராச்சும் உயிரோட இருந்தீங்கனாலோ இல்ல அந்த வைரஸ்னால பாதிக்காம இருந்தீங்கனாலோ நான் உங்களுக்கு சாப்பாடும் தங்குற இடமும் தாராளமா தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த இடத்துலதான் ஹீரோ இருக்காரு. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ஏதாச்சும் கேம் விளாண்டுக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சாம் ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்ணிருது. அது ஒரு மான் தான். அத எப்படியாச்சும் வேட்டையாடன்னு சொல்லி பின் தொடர்ந்துட்டு போறாரு. அது ஒரு பில்டிங் குள்ள போயிருது. சாமும் அந்த மானை துரத்திட்டு பின்னாடியே போக நம்ம ஹீரோ வேணான்னு அவ்வளவு கத்துறாரு. ஆனா அது கேட்காம உள்ள போயிருது. உள்ள போயிட்டு பயத்திலே கையில துப்பாக்கியை வச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு இடமா தன்னோட நாயை தேடி போக ஒரு இடத்துல பார்த்தா எல்லா ஜாம்பிகளும் கூட்டமா நிக்குது. ஆனா அதுங்க எல்லாம் ஹீரோவை கவனிக்கல. அதுங்களை பார்த்துட்டு ஹீரோ ரிட்டர்ன் வர ஒரு இடத்துல சாம பாத்துறாரு. சாம பார்த்ததும், டேய் உன்ட்ட நான் எவ்வளவு சொன்னேன், எதுக்குடா உள்ள வந்த, வா போகலான்னு சொல்ல பின்னால ஒரு சத்தம் கேக்குது. மெதுவா திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி இருக்கு. ஹீரோவை பார்த்ததும் கடிக்க வர அதை சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து ஓடுறாரு. வெளிச்சத்தை தேடி ஓடுறாரு. சந்து பொந்துக்கெல்லாம் பூந்து ஓட ஒரு இடத்துல வெளிச்சத்தை பார்த்ததும் சாம முன்னாடி ஓட சொல்லிடுறாரு. ஆனா பின்னாடியே
பின்னாடியே எல்லா ஜாம்பிகளும் துரத்திட்டு வருது. அதுல ஒண்ணு ஹீரோவை பிடிச்சிட ஹீரோ வேகமா ஓடி அந்த பில்டிங் டாப்ல இருந்து கீழே ஊச்சிடுறாரு. சூரிய ஒளி பட்டதும் அந்த ஜாம்பி துடிதுடிச்சு செத்தே போயிருது. நான் பின்னால சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா இந்த ஜாம்பிங்க எல்லாம் இருக்குல்ல, அதுங்க எல்லாம் சன்லைட்ல பட்டா செத்து போயிரும். அதனாலதான் பகல்ல ஏதாச்சும் ஒரு பில்டிங்ல இருட்டறையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ராத்திரி நேரத்துலதான் வேட்டையாட கிளம்பி வரும். இதனாலதான் ஹீரோ கையில ஒரு வாட்ச் வச்சிருந்தாருல, அதுல அலாரம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அந்த அலாரம் அடிச்சதும் நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. இன்னொரு அலாரம் அடிக்கும் போது சூரிய ஒளி ஃபுல்லா மறையும் தெரிஞ்சுக்கிட்டு வீடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிடுவாரு. சரி, கதைக்கு வரலாம். இப்ப ஹீரோ ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ற. அது செட் பண்ணி முடிச்சதும் நம்ம சாம் கிட்ட, இங்க பாருடா, நீ ரொம்ப அவசரப்படுற, இந்த தடவை என் கூட வராது, இருட்டுறதுக்குள்ளயும் நான் திரும்ப வரலனா நீ எப்படியாச்சும் தப்பிச்சிரு, என்னை பத்தி கவலைப்படாதான்னு சொல்லி சாம கார்லயே வச்சுட்டு ஹீரோ கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி அவரோட ரத்தத்தை ஒரு பாட்டில் அடைச்சு ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ணார்ல, அந்த இடத்துல உடைச்சு போட்டுறாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கலர் கவரும் வச்சிருக்காரு. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஹீரோ வெயிட் பண்ற. ஆச்சு ஒரு ஜாம்பி மாட்டோம், எப்படியாச்சும் இன்னைக்கு உன்னை புடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணி அவர் நினைச்ச மாதிரியே அந்த ரத்த வாடை இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாம்பி அங்க வந்துருது. அவர் வச்ச ட்ராப்ல அது மாட்டிக்க அதோட உடம்புல சூரிய ஒளி படாத மாதிரி அந்த பிளாக் கலர் கவர் பண்ணிக்குது. அது ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க துப்பாக்கி வச்சு அடிச்சு அதை மயக்கமடைய வச்சிடுற. அப்போ அந்த பில்டிங் குள்ள இருந்து இன்னொரு ஜாம்பி வந்து ஹீரோவை பார்த்து செம்மையா கத்துது. அதனால வெளியே வர முடியாதுல்ல, அதனால உள்ள இருந்துகிட்டு செம்மையா கோவப்பட்டு கத்துது. இது ஏன்டா இப்படி கத்துதுன்னு புரியாம பாத்துட்டு இருந்த ஹீரோ வழக்கம் போல ட்ராப்ல மாட்டின ஜாம்பிய எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. இது முத தடவை இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே நிறைய ஜாம்பிய வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஆனா இது ஒரு பொண்ணு வழக்கம் போல அதோட ஹார்ட் பீட், டெம்பரேச்சர், அது உடம்போட கண்டிஷன் எல்லாத்தையும் தன்னோட வாய்ஸ் மூலமா சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து அதுக்கு செலுத்துற. அதை செலுத்தும் போது அதுக்கு முன்னாடி செம்மையா மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அந்த மருந்தை செலுத்தின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு வாங்குறது கம்மியா நார்மலான நிலைக்கு வருது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு வருது சுத்தமா நின்னுருது. அதோட ஹார்ட் பீட்டும் நின்னுருது. இதை பார்த்த ஹீரோ மறுபடியும் அதே வைரஸ அதுக்குள்ள செலுத்திடுறாரு. அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. நடந்தது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா சொல்லி வைக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோ அவங்க ஃபேமிலி கூட ஒரு கார்ல போய்கிட்டு இருந்தாருல, அந்த சீனை காட்டுறாங்க. அங்க நிறைய பேரு சுத்தி இருக்காங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வைரஸ்னால பாதிக்கப்படாதவங்களை தனியா ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி ஒருத்தரையா செக் பண்றாங்க. எல்லாரோட கண்ணையும் செக் பண்றாங்க. யார் யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோ அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அதாவது அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுல ஹீரோட வைஃபையும் அவங்க பையனை செக் பண்ணி ஒரு ஹெலிகாப்டர்ல அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோ மட்டும் போகல, அவர் இங்க இருந்தாகணும்ல, அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுப்புல இருக்கு. போறதுக்கு முன்னாடி ஹீரோட பையன் நம்ம சாம கையில கொடுத்து அனுப்புறான். இவரு அழுதுகிட்டே பாய் சொல்ல அப்படியே கட் பண்றான். அடுத்த நாளாக வழக்கம் போல கார் எடுத்து கிளம்புறான். எப்பயும் போல போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு இடத்துக்கு போக அங்க யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை வைரஸ் பாதிக்காம இருப்பான்னு நினைச்சிட்டு ஹீரோ கத்துறாரு. ஆனா அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. காரை விட்டு இறங்கி துப்பாக்கியை நீட்டி, இங்க பாரு, நீ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கியா இல்ல உனக்கு பாதிக்கலையா, எதா இருந்தாலும் சொல்லு, ஃபர்ஸ்ட் நீ கையை தூக்கு, நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்ல அவன் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கான். அவன் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அவன் ஒரு ஜாம்பி நினைச்சு ஹீரோ சுட்டுறாரு. பார்த்தா அது ஒரு பொம்மை. சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பொம்மைங்க அடிக்க வச்சிருந்தாருல, அதுல ஒரு பொம்மை இந்த இடத்துல இருக்கு. ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த பொம்மை அங்கதானே இருந்துச்சு, இங்க எப்படி வந்துச்சு, எவன் இங்க இருக்கான்னு சொல்லி பில்டிங்கை சுத்தி கத்துறாரு. அப்படியே அந்த பொம்மையை பார்த்து முன்னாடி நோக்கி போக ஒரு இடத்துல கால் வச்சதும் திடீர்னு பக்கத்துல இந்த காரு நகருது. என்னடா நகருதேன்னு பார்த்தா இந்த ஜாம்பியை பிடிக்கிறக்காண்டி ஹீரோ நிறைய ட்ராப் போட்டு வச்சிருப்பார்ல, அந்த ட்ராப்ல ஹீரோ காலை வச்சிருக்காப்ல. அங்க இருக்கிற கார் கீழே விழுக ஹீரோ அவரோட கால் மாட்டதுனால தரையில அவரோட மண்டையை அடிச்சு மேல தூக்கிடுது. தலையில அடிப்பட்டதுனால ஹீரோ மயக்கம் போட்டுற. சாமு கத்துறோம். ஹீரோ மயக்கம் போட்டதுனால ஒண்ணுமே அவர் கேட்கல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போக ஒரு கட்டத்துல ஹீரோட வாட்ச்ல அலாரம் அடிக்குது. சாமு ஹீரோ விட்டு போகாம அங்கேயே நிக்கிறான். அந்த அலாரம் அடிச்சதும் ஹீரோ முடிச்சுக்கிறாரு. தான் கையில இருக்கிற கத்திய வச்சு அந்த கயிறை அறுத்து கீழே விழுக அந்த கத்திய அவரோட கால்ல குத்தி செம்மையா அடிபட்டு வழியில கத்துறாரு. அதே சமயத்துல இது ஃபர்ஸ்ட் அலாரம் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிட்டு இதை ஹீரோ கவனிக்க ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து கோவமா ஒரு ஜாம்பி கத்துச்சுல, அது வந்து நிக்குது. தான் கையில 2 நாயை வச்சிருக்கு. ஹீரோ பார்த்ததும் அதை ஏவி விட அதுவும் இவங்க 2 பேரையும் துரத்த ஆரம்பிக்க நடுவுல சூரிய ஒளி இருக்கிறதுனால அது மறையிற வரைக்கும் அந்த சூரிய ஒளிக்கு பின்னாடி நின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு. ஆனா இந்த பக்கம் ஹீரோனால நடக்க முடியாதனால தவந்து காருக்கு பக்கத்துல போறாரு துப்பாக்கி எடுக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே வெயில் மறைய அங்க இருக்கிற 3 நாயும் வேகமா அவங்க பக்கத்துல ஓடி வர ஒரு நாய் ஹீரோ கடிக்க வர சாமு காப்பாத்திடுறான். இன்னொரு நாயை ஹீரோ சுட்டு கொன்னுடுறாரு. 3வது ஒரு நாய் இருக்குல்ல, அது வந்து ஹீரோவோட சண்டை போட துப்பாக்கியை தட்டி விட்டுருது. அப்போ சாம் கூட சண்டை போட்டு இருந்துச்சுல ஒரு நாய், அத சாம புடிச்சு செம்மையா கடிச்சு வைக்க அதை பார்த்ததும் ஹீரோ கடுப்பாயிடுறாரு. ஒரு வழியா துப்பாக்கி எடுத்து 2 நாயும் கொன்னுற. சாமுக்கு சரியா அடி போட்டிருக்கு, அதனால நடக்கவே முடியல. அதை பார்த்து ஹீரோ கண் கலங்குறாரு. உனக்கு ஒண்ணு இல்லடா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், நம்ம வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிருன்னு சொல்றாரு. நான் இவ்வளவு நேரம் சாம ஆம்பளம் தான் நினைச்சேன், ஆனா இதோட பேரு சமந்தா, இது ஒரு பெண்ணா. ஹீரோ அழுதுகிட்டு
அழுதுகிட்டு சாம தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இவ்வளவு நாள் தன்னோட மக மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கு. எத்தனையோ ஜாம்பிக்கும் எலிக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ இந்த தடவை சாமுக்கு இன்ஜெக்ஷன் போடும் போது கண் கலங்கிடுறாரு. இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு சாம தூக்கி தன்னோட மடியில வச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், உனக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தன்னோட கையில சாமோட முடி கொஞ்சம் கொஞ்சமா வரத பாத்துக்கிட்டு இருக்க. பொதுவா இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கிற முடி எல்லாமே கொட்டி போயிடும். இதை பார்த்த ஹீரோ ஒன்னொன்னா செக் பண்றாரு. கண்ணை பாக்குறாரு, பல்ல பாக்குறாரு. இது எல்லாமே அந்த ஜாம்பி மாதிரியே மாறிக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல சாமே ஹீரோ கடிக்க வர அதோட கழுத்தை புடிச்சு நெரிச்சே கொன்னுடுறாரு. அழுதுகிட்டே கொல்றாரு. தன்னோட மக மாதிரி இருந்த சாம தான் கையாலேயே கொன்னுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புற. பக்கத்துல எப்பயும் சாமி இருப்பான்ல, அதனால அதை பார்த்துக்கிட்டே வர. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எப்பயும் பண்ற மாதிரி அந்த பொம்மை கூட எல்லாம் பேசிக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஆனதும் கார் எடுத்துட்டு நேரா அந்த பில்டிங் பக்கத்துல வர. ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற பொம்மை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங் முன்னாடி நின்றுக்கும். ஏதோ ஒரு ஜாம்பி பிளான் பண்ணி தான் அந்த பொம்மையை தூக்கி அங்க வச்சிருக்கு. பொதுவா ஜாம்பிக்கெல்லாம் யோசிக்கிற தன்மை எல்லாம் இருக்காது இல்ல. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அதை பின்னால பார்க்கலாம். ஹீரோ காரை வச்சுட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டாயிரு. அப்படி இருட்டானதும் அந்த பில்டிங்குள்ள இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் வெளியே வருது. ஹீரோட காரை கடந்துட்டு முன்னாடி ஓட ஹீரோ லைட்டை போட்டதும் அந்த ஜாம்பிக்கெல்லாம் உடம்பு எரிய கார் எடுத்துட்டு வேகமா வந்து சாவுங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்தி கொன்னுடுறாரு. ஒரு கட்டத்துல வண்டியை திருப்ப பார்க்க அது ஒரு பள்ளத்துல போய் மாட்டிக்கு. அந்த காரை சுத்தி ஜாம்பிஸ் எல்லாம் லாக் பண்ண ஹீரோ அதுல இருந்து எப்படியோ ட்ரிஃப்ட் அடிச்சு காரை உள்ள கொண்டு வந்துடுறாரு. ஆனா ஹீரோவுக்கு செம்மையா அடிபட்டுருக்கு. ஜாம்பிஸ்க்கெல்லாம் தலைவனா இருந்தா பாருங்க ஒருத்தன், அவன் எல்லாத்தையும் ஏவி விடுறான். காரையே கவுத்துறான். காரை நோக்கி நிறைய ஜாம்பிஸ் ஓடி வருது. அதுல ஒண்ணு ஹீரோவை கடிக்க வர. அவ்வளவுதான்டா இன்னைக்கு சத்தம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு லைட் வருது. அந்த வெளிச்சம் பட்டதும் எல்லா ஜாம்பிஸும் கதறி ஓட அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காட்டுறான். என்னன்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறாரு இல்லையா? அப்படி அனுப்பும் போது அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சமா பறந்துருது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க ஹெலிகாப்டர்ல இந்த இன்ஃபெக்ஷன் ஆனவங்க இருக்காங்கல்ல, அதுல நிறைய பேருக்கு சிவியர் ஆகி அதுல இருக்க பைலட்டே கடிக்க அந்த ஹெலிகாப்டரும் ஹீரோவோட குடும்பம் போன ஹெலிகாப்டரும் ஒன்னோட ஒன்னா மோதி வெடிச்சிருது. தான் கண்ணு முன்னாடியே ஹீரோவோட குடும்பமே செத்து போயிருது. ஹீரோ தான் கையில சாம வச்சுக்கிட்டு செம்மையா அழுகுறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ ஹீரோவோட வீட்டை காட்டுறான். அவர் வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. முடிச்சு பார்த்தா ஆனான்னு ஒரு பொண்ணும் ஈத்தன்னு ஒரு பையனும் இருக்கான், குட்டி பையன். இவங்க எப்படி ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா, ஹீரோக்கு அடிபட்டு இருந்துச்சுல, மயக்க நிலையில இருந்திருப்பாரு. அப்ப ஹீரோட அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருப்பான். முழிச்சு பார்த்ததும் ஹீரோ பக்கத்துல போய் ஆச்சரியமா பார்க்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு காலில் செம்மையா அடிபட்டு நான் தையல் போட்டு விட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கு. நீங்க கண்டினியூஸா மருந்து எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் உங்ககிட்ட இருக்கிற காயம் எல்லாம் சரியாகும்னு சொல்ல ஹீரோ நீ யாருன்னு கேக்குற. அதுக்கு நான் ஆனா இவன் ஈத்த சரிவா ஆறதுக்குள்ளயும் சாப்பிட்டு இல்லைன்னா இது நல்லா இருக்காதுன்னு சொல்ல ஹீரோ உட்காந்து சாப்பிடுற. யாரா இவங்க நம்ம வீட்டுக்கே வர்றாங்க, சமைச்சு வச்சுட்டு சாப்பிட சொல்றாங்களேன்னு சொல்லி சந்தேகமாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு விளக்கம் சொல்லு. என்னன்னா இவங்க மேரிலேண்ட் ஒரு ஏரியால இருந்து வராங்களா. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட மெசேஜை கேட்டாங்களா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹீரோ ஒரு இடத்துல ஒரு ரேடியோ வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பேசி வச்சிருப்பார்ல, டெய்லி 12:30 மணிக்கு நான் இங்க இருப்பேன்னு சொல்லி. அதை கேட்டுட்டு தான் அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருந்திருக்கா. ஆனா ஹீரோ வரல. அப்பதான ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை கவனிச்ச இவங்க தான் வந்து ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. இவங்க பேத்தம்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு மலை. அந்த மலை கீழே இந்த வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கதான் நாங்க போக போறோம்னு சொல்ல ஹீரோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படிலாம் யாரு இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கு அவங்க அங்க குளிர் அதிகமா இருக்கிறதுனால இந்த வைரஸ்னால யாரு பாதிக்கப்படலன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி சாப்பாடை தூக்கி போட்டு உடைச்சிடுற. அதை பார்த்ததும் அவங்க பயந்து துப்பாக்கி எடுக்க ஹீரோ நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்ற. ஏன்னா சாம் செத்த கவலையில இருந்து இன்னும் ஹீரோ மீண்டு வரல இல்ல, அதனால இவங்களை சாப்பிட சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் மேல இருக்கேன், அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புற. இவர் ஏன் டென்ஷன் ஆனார்னு அடுத்த சீன்ல சொல்லுவான். கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஹீரோ கீழே வர. அந்த குட்டி பையன் கார்ட்டூனா பாத்துக்கிட்டு இருக்கான். கீழே வந்த ஹீரோ அந்த கார்ட்டூன்ல இருக்கிற பொம்மை ஒரு டயலாக் சொல்லும். அதை அப்படியே சொல்ற. அத அந்த சின்ன பையன் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அது முடிஞ்ச பிறகு ஹீரோ ஆனா கூட உட்காந்து பேசுற. நீ எங்க இருந்து வரன்னு கேட்க அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னன்னா இவங்க இவ்வளவு நாள் ஏதோ ஒரு கப்பல்ல இருந்தாங்களாம். இவங்க கூட ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்களாம். இவ்வளவு நாள் அந்த கப்பல் டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால இவங்களுக்கு எதுவும் ஆகலையா. அது போக இவங்களுக்கு நேச்சுரலாவே உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆக இவங்க 2 பேரை தவிர எல்லாத்தையும் கொன்னுருச்சு. அதுல இருந்து தப்பிச்சுதான் இந்த நகரத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு நம்மளால கிளம்ப முடியாது. நாளை காலையில பிளான் பண்ண மாதிரி நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல ஹீரோ நான் எங்கேயும் வரல, இது பாதிக்கப்பட்ட இடம், இத என்னாலதான் சரி பண்ண முடியும், நான் இங்க இருந்தே ஆகணும்னு சொல்ற. இதை கேட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சரி உன் கால எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க ஹீரோ இந்த டிராப்ல ஒண்ணு மாட்டினார்ல அந்த இடத்துக்கு போற. அங்க கூப்பிட்டு இது நான் செட் பண்ண டிராப், இதுல என்னையே மாட்ட வச்சிருக்கு, இதுங்களுக்கு எல்லாம் யோசிக்கிற தன்மையே
இருக்காது, அதுங்களுக்கு பிளான் பண்ண தெரியாது, லவ் பண்ண தெரியாது, அதுங்களால எதுவுமே முடியாதுன்னு சொல்ல இப்ப ஒரு ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் தண்ணியில குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ மீன்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சிருப்பாரு. அத ஏத்தன் பக்கத்துல போட அதெல்லாம் ஏத்தனை சுத்தி அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றான். அப்போ ஹீரோவுக்கு ஒரு யோசனை தோணும். என்னன்னா தண்ணி ஜில்லுன்னு இருக்குல்ல, அதே சமயத்துல அவனை சுத்தி மீன்கள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் கவனிக்காம தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னதுனால ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. ஹீரோ ஒரு ஜாம்பியை புடிச்சு வச்சிருந்தாருல, அதோட உடம்பு சுத்தி ஐஸ் கட்டிய வைக்கிறார். ஹீரோயின் அந்த ஜாம்பியை பார்த்ததும் என்னடா இதெல்லாம் புடிச்சு வச்சிருக்க, நான் இது வரைக்கும் இவ்வளவு பக்கத்துல எந்த ஜாம்பி பார்த்தது இல்லைன்னு சொல்ல ஏன் ஐஸ் கட்டி வைக்கிறேன்னு கேக்குறாங்க. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஐஸ் கட்டி வச்சா அதோட மிருகத்தனம் வேலை செய்யாது, அந்த சமயத்துல நாம இந்த மருந்தை பயன்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கு மாற்று மருந்து கொடுத்துறாரு. அது முடிஞ்ச பிறகு வெளியே வந்து பார்த்தா ஏத்தன் தூங்கிட்டான். அவனை தூக்கிட்டு பெட்ல போட்டு இப்போ ஹீரோ ஆனாவும் பேசிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு பாட்டை போட்டு விட கொஞ்ச நேரம் ஆன பிறகு இருட்டாக தொடங்கிருது. அதனால வழக்கம் போல வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா இரும்பு கதவையும் பூட்டிடுற. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஆனா மறுபடியும் ஹீரோவை அந்த மலை கிட்ட கூப்பிடுறான். சரி, இந்த வயசுலாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, இது எனக்கு கடவுள் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் சொன்னா நம்ப மாட்டேன், நான் அந்த ரேடியோ ஆன் பண்ணல, அதை கூட கடவுள் தான் ஆன் பண்ண சொல்ல. அது ஹீரோ ஒரு வாய்ஸ் பேசி வச்சிருப்பார்ல அந்த ரேடியோ. அது போக சரியான நேரத்துல நான் உன்னை வந்து காப்பாத்தலனா நீ செத்து போயிருப்ப, இது கூட தற்செயலா தான் நடந்திருக்குமா நீ கேட்க, ஹீரோ அப்படியா, உன் கடவுள் என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த உலகத்துல 6 பில்லியன் மக்கள் இருந்தாங்க, அந்த வைரஸ்னால கிட்டத்தட்ட 5.88 பில்லியன் மக்கள் செத்து போயிட்டாங்க. உயிரோட இருந்தவங்கல ஒரே ஒரு பெர்சன்ட் மக்கள் தான் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி உயிரோட இருந்திருக்காங்க. மீதி 588 மில்லியன் அரக்கர்களா மாறிட்டாங்க, அதாவது ஜாம்பியா மாறிட்டாங்க. அவங்களுக்கு பசி எடுக்கிறதுனால அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க, உன்னையும் என்னையும் ஈத்தனையும் தவிர. இப்போ மக்கள் யாருமே உயிரோட இல்ல, அது போக கடவுள்னு யாருமே இல்லைன்னு சொல்லி ஹீரோ டென்ஷனா கத்துற. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோட வீட்டை சுத்தி ஜாம்பிஸ் எல்லாம் கத்துற சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட ஹீரோ, நீங்க என்ன கூட்டிட்டு வரும்போது இருட்டுச்சான்னு கேட்க, இல்ல கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. வேகமா போய் ஜன்னல்ல இருக்கிற கதவை திறந்து பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் ஹீரோட வீட்டை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவ போக சொல்லிருக்க ஈத்தனை காப்பாத்துறதுக்காண்டி. ஹீரோ தான் வீட்டை சுத்தி இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ண அதுல ஒரு சில ஜாம்பியை செத்து போனாலும் நிறைய அது உள்ள வந்துருது. ஹீரோ தான் வீட்டை சுத்தி பாம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் வெடிக்க வர வீடே அதிருது. அந்த விபத்துல எல்லாம் செத்து போயிட்டு நினைச்சிட்டு ஹீரோ உள்ள வர அப்ப ஒரு ஆம்பளை ஜாம்பி வந்து ஹீரோ கூட செம்மையா சண்டை போடுறான். ஹீரோனால ஒண்ணுமே முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவை தூக்கி போட கையில கிடைச்சத ஒன்ன வச்சு அதை குத்துறாரு. ஆனா அப்படி இருந்தும் ஹீரோவை போட்டு துவைச்சிருது. அப்போ ஹீரோ கையில ஒரு துப்பாக்கி கிடைக்க ஹீரோ அவனை சுட பாக்குறாரு, ஆனா அவன் தப்பிச்சிடுறான். ஒரு ரூமா ஹீரோ தேடி வர ஒரு இடத்துல ஆனாவையும் ஈத்தனையும் பாத்துடுறாரு. ஒரு வழியா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஜாம்பிஸ் ஹீரோ கொன்ன பிறகு வெளியே பார்த்தா இந்த ஜாம்பிஸ்க்கெல்லாம் கேப்டன் ஒருத்தர் இருந்தான் பாரு, அவன் எல்லாத்தையும் ஏவி விடுறான். நூத்துக்கணக்கான ஜாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ உள்ள இருக்கிறவங்களை கூப்பிட்டு லேபுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு கண்ணாடி கதவை மூடி விட்டுற ஹீரோ ஒரு பெண் ஜாம்பிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அதோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரும். அதுக்கு ஒரு பட்டர்ஃபிளை டாட் இருக்கும், அதை ஹீரோ நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துலயும் எல்லா ஜாம்பிஸும் வந்துடுற அந்த கேப்டன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த கண்ணாடி கதவை உடைக்க பாக்குறான். இவங்க எல்லாரும் பயந்துடுறான். அந்த கண்ணாடி கதவு கொஞ்சம் கொஞ்சமா உடையிற நிலைக்கு வந்துருது. அதை பார்த்த ஹீரோ, இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மருந்து வச்சிருக்கேன், உங்களை என்னால குணப்படுத்த முடியும், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல அது விடாம கண்ணாடியை உடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவங்க புடிச்சு வச்சிருந்தாங்களா ஒரு ஜாம்பி, அதுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இல்ல, அதனால அதோட உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள இங்க இருந்து போக சொல்லிடுறான். அவங்களும் வேற வழியே இல்லாம ஈத்தனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ தான் கையில ஒரு பாமை வச்சுக்கிட்டு இவரு போய் அந்த கண்ணாடி கதை உடைச்சு அந்த பாமை வெடிக்க வச்சு எல்லாத்தையும் கொன்னுடுற. அப்படியே கட் பண்ண இப்போ ஆனாவை காட்டுறான். அவங்க சொன்ன மாதிரி அந்த மலைக்கு பக்கத்துல வந்துடுற. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹீரோ கொடுத்தார்ல அந்த ஜாம்பியோட ரத்தம், அதை கொடுத்துட்டு இதுதான் மாற்று மருந்து, இதை வச்சு நாம எல்லாத்தையும் காப்பாத்திடலான்னு சொல்ல அப்படியே கட் பண்றான். இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுல்ல அப்ப வெளிவந்த கிளைமேக்ஸ். ஆனா இவங்க ப்ரீவியஸா ஒரு கிளைமேக்ஸ் யோசிச்சு வச்சிருந்திருப்பாங்க, அதை எடுத்தே விட்டாங்க. ஆனா அந்த கிளைமேக்ஸ் லீக் ஆனதுனால யாரும் பார்க்க வர மாட்டாங்கன்னு சொல்லி இப்ப காமிச்சாங்களா ஒரு கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸ் தான் வெளிவிட்டுருப்பான். ஆனா இப்ப ஓட்டில பார்த்தோம்னா என்ன ஆயிருந்திருக்கும்னா, அந்த ஜாம்பி எல்லாம் ஹீரோட லேப்ல அட்டாக் பண்ண வந்துச்சுல்ல, அப்ப அந்த கேப்டன் இருக்கான்ல அவன் அந்த கண்ணாடியை உடைச்சு தான் கையில இருக்க ரத்தத்தை வச்சு ஒரு பட்டர்ஃபிளை சிம்பிள் வரையறான். ஞாபகம் இருக்கும்ல, உள்ள அடைச்சு வச்சுக்க ஜாம்பிக்கு உடம்புல ஒரு இடத்துல பட்டர்ஃபிளை சிம்பிள் இருக்கும். இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது என்னன்னா, ஹீரோ புடிச்சு வச்சுக்க ஜாம்பி இவனோட லவ்வர், அதை கூட்டு போறதுக்கு தான் அவன் அங்க வந்திருக்கான். தான் லவ்வரை பிரிச்சதுனாலதான் அந்த ஜாம்பியும் சாமியை கொன்னு விட்டுருக்கு. ஒருத்தவங்களை இழந்தா எவ்வளவு வலி இருக்குன்னு சொல்லி ஹீரோவுக்கு காட்டியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சரின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுற. தான் கையில வச்சுக்க துப்பாக்கிய கீழே வச்சிடுறாரு. அதை பார்த்த அந்த கேப்டனை சுத்தி இருக்கிற எல்லா ஜாம்பியும் அமைதியா
அமைதியா இருக்க சொல்லு. ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீங்க இங்க இருந்து வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஜாம்பிக்கு மருந்து செலுத்த கையில ஒரு டியூப் மாட்டி விட்டுருப்பார்ல, அதை எடுத்துடுறாரு. அதை எடுத்ததும் பாதி மனுஷ நிலைக்கு வந்த ஜாம்பி கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைக்கு அடைஞ்சிருது. அதை பார்த்து அதோட லவ்வரும் அமைதியா வெயிட் பண்றான். அப்ப ஹீரோ ஆனாவ கதவை திறக்க சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சரோட அந்த ஜாம்பியை எடுத்துட்டு வெளியே போறாரு. அவர் வெளியே போனதும் ஆனா கதவை பூட்டிக்கிறான். அங்க சுத்தி இருக்கிற ஜாம்பிஸுக்கு நடுவுல ஹீரோ நிக்கிறாரு. ஆனா அந்த ஜாம்பி இன்னும் கண்ணு முழிக்கல. அதுக்கு பழையபடி அதோட வைரஸை உள்ள செலுத்தணும். அதை பண்ண போக சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் ஹீரோவை கடிக்க வர அந்த கேப்டன் நிப்பாட்டிடுறான். அதுங்க அமைதியான பிறகு ஹீரோ மெதுவா டிராயரை திறந்து அதுல இருக்கிற வைரஸ் எடுத்துட்டு அந்த பெண் ஜாம்பிக்கு வைரஸை உள்ள செலுத்திடுறாரு. அப்படி உள்ள செலுத்தின பிறகுதான் அதுக்கு முழிப்பே வருது. அதை பார்த்து அதோட லவ்வரு செம்மையா ஃபீல் பண்றான். அது கண்ணு முழிச்சு லவ்வரை பார்த்ததும் அந்த பெண் ஜாம்பி சந்தோஷப்படுது. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இத ஹீரோவும் கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. தான் பண்ண தப்பு நினைச்சு உணர அந்த கேப்டன் தன்னோட லவ்வரை தூக்குறான். அதை பார்த்த ஹீரோ அவன் கிட்ட அந்த ஜாம்பி தான் கிட்ட இருக்கிற கோவத்தை காட்டாம ஹீரோவை பார்த்து ஒரு கத்திட்டு தான் கூட இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடு. இப்பதான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அப்படியே கட் பண்ண இப்போ ஆனா சொன்ன மாதிரி ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த மலைப்பிரதேசத்தை நோக்கி போக அப்படியே படத்தை கட் பண்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.